மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பாராய் நீ பாராய், தாராய் தாராய், புது விடிந்து தேவையறிந்து நீ தாராய். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் காசு வரும், காசு வந்தால் காலம் எல்லாம் செலவு செய்வோமே, நாங்கள் செலவு செய்வோமே, நாங்கள் செலவு செய்வோமே, நாங்கள் செலவு செய்வோமே. என்னடா முறைச்சிட்டு ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்குற? நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆபீஸ்ல. இன்னைக்கு என்னடா தேதி? 1. ஒண்ணா? டேய், நான் டைரக்டர் பாலச்சந்திர பார்க்கணும், பாரதி ராஜா பார்க்கணும், பவுடர் வாங்கணும், சென்ட் வாங்கணும். பவுடர் இல்லாம ஒரு வாரமா பழனி விபூதி கடைக்கு பணம் கொடுக்கணும், நெய்க்காரன் பணம் கொடுக்கணும். சூப் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. கொத்து பரோட்டா சாப்பிட்டு இருந்தவன் வெத்து பரோட்டாவா சாப்பிடுறேன். இப்படியே நான் குத்து சண்டை போனா எப்படா என் லட்சியம் நிறைவேறது? டேய் குத்துச்சண்டை, சூப்பும் கொத்து பரோட்டாவும் சாப்பிடலன்னா லட்சியம் நிறைவேறாதா? தம்பி கிட்டாரு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா? நீ ஆடுற ஆட்டத்துக்கும் பாடுற பாட்டுக்குமே அவன் சம்பளத்துல பாதி போயிடுது. மீதியை தான் நாங்க பங்கு போட்டுக்கிறோம். நீ ஏன் குதிக்கிற? கம்முன்னு கேட்ட. டேய், சூப்பு சாப்பிட்டாதான் குஸ்தியில மாஸ்டர் ஆகலாம்னா நாட்டுல குஸ்தி பண்ற நிறைய பேர் சரக்கு மாஸ்டரா தான் இருப்பான். சூப்பை நம்பாத, சுறுசுறுப்பா எக்ஸசைஸ் பண்ணு. அண்ணே, பவுடரும் சென்ட்டும் போட்டா ஹீரோ ஆயிட முடியாது. பாக்குறவங்க மனசு சொல்ற மாதிரி நடிக்க தெரியணும். தினம் ஏன் இதுலயே நடிச்சிட்டு இருக்காம கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி நடிச்சுப்பாரு. இவங்க சொல்லிட்டு நீ டான்ஸ்ல காட்ட விட்டுறாத. NSK சொன்ன மாதிரி திருந்து திருத்தாத. உங்க செலவு பணத்தெல்லாம் ராத்திரியே தலைகாணி வச்சுட்டேன், எடுத்துங்க. பாண்டியன் வாழ்க, பாண்டியன் வாழ்க, பாண்டியன் வாழ்க. அரிசி மண்டிக்கு 150, காய்கறி கடைக்கு 60, பால் பாக்கி 40, கரண்ட் பில் 50, 200, 200, 250, 300, 400, 425, 475. ஆக மொத்தம் 500. உங்க வச்சுங்க. வக்கீல வச்சு வசூல் பண்ற இந்த காலத்துல வம்பு வழக்கு இல்லாம வாடகை கொடுக்கறது நீங்க ஒருத்தர் தான் தம்பி. எண்ணி பாத்துங்க, குறைஞ்சதுன்னா அதுக்கு தனியா எண்ணி பாக்குறது பணம், எண்ணாம பாக்குறதுதான்ப்பா பாசம். என்னைக்குமே பார்க்காதவங்க 4 பேர் தந்த இன்னைக்கு நான் பார்த்ததுல இருந்து இந்த பணம் எல்லாம் எனக்கு சாதாரணமா தெரியுதுப்பா. உங்களுக்கு வேணா சாதாரணமா தெரியும் சார், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற எனக்கு எல்லாம் அருமை தெரியும். அட அதுக்கு சொல்லு தம்பி, சம்பாதிக்கிறது நீங்க தான். சாப்பிடுறது அந்த 3 பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்காக ஓயாம உழைச்சு துணி துவைக்கிறதுல இருந்து சூவுக்கு பாலிஷ் போட்டு டிஃபன் வாங்கிட்டு வர வரைக்கும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற நீங்க என் வீட்டுல குடியிருக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்கப்பா. அதை சொல்ல வந்த. நீங்க பாராட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. எங்க வாடகை ஏற்றிட்டு போறீங்களான்னு. ஆபீஸ் டைம் ஆச்சு. தினமும் நம்மள பார்த்து கை காட்டுறவங்கள இவன் ஏண்டி கல்லால் அடிக்கிறான்? எல்லாம் ஒரு பொறாம தாண்டி. சேகர் ஸ்பீக்கிங். கால் ஷீட்டா? 89 வரைக்கும் கால் ஷீட் டைட்டா இருக்கு. ஹிந்தி படமா? இந்தியாவில் இருக்கிற எந்த மொழி படத்துக்கும் கால் ஷீட் இல்ல. ஒன்லி இங்கிலீஷ் பிலிம்ஸ். ஓகே. Apple juice, orange juice.
கண்ணாடி, கண்ணாடி சீப்பு. நோ கால் ஷீட் போங்க வெளில. ஐயோ டேய், உனக்கு கனவு வேற இடமே கிடைக்கலையா? போன வெளில. 25 லட்சம் ரூபாய் பங்களா கார் அதெல்லாம் எங்க? பரல வச்சுக்க, போய் எடுத்துக்க. கார் பரண்லியா, டிரைவர் எங்க? கனவா? கனவுல பிஸியா, கால் ஷீட் இல்லையா? பாண்டியா, இப்பதான் ஆபீஸ் போன, அதுக்குள்ள இங்க வந்து உட்கார்ந்துருக்கே. என்னடா எழுத்த வீட்டுல இருந்ததே போயிருச்சா? நீ எப்படா பார்த்த? இப்பதான்டா பார்த்தேன். அவன் உண்மையை பார்த்தாளா? பார்த்தா என்ன வளர்ற? சத்தியமா அவளை பார்த்தேன். அப்புறம் தான் எந்திரிச்சு உள்ள போனான். எந்திரிச்சு உள்ள போனலா? நீ ஏதோ இது மாதிரி போறடா. எழுத்து வீட்டுல இருந்துச்சே போலீஸ் ஜீப்பு, அதான் சொன்னேன். ஜீப்பா? அது இப்பதான் போச்சு. போயிருச்சா? ஆண்டவா, போலீஸ் ஜீப்பை பார்த்து நீ ஏன் பயந்த? பயந்தனா? அந்த ஜீப் டிரைவர்கிட்ட நான் ஒரு 250 ரூபாய் கடை, அதுக்கு பயந்து உள்ள வந்துட்டேன். ஆமா, நீ ஏதோ பொண்ணுக்குன்னா என்ன சமாச்சாரம்? அதுவா, நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை அம்மு எதிர்த்த வீட்டுல நின்று என்ன பாத்துச்சு, அத சொன்ன. பக்கத்து வீட்டு அம்மு எதிர் வீட்டுக்கு போறதுல தப்பு இல்ல, நீங்க போயிடாதீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் தொழில கவனிக்க போறேன். ஏய், நிஜமாவே ஜீப் போயிடுச்சு. சோடா என்ன விலடா? 50 பைசா. இந்த பாட்டில் 3 ரூபாண்ணே. அப்ப இத வச்சுக்கிட்டு பாக்கி ஆயிட்டு. அண்ணே, நீங்க தானே காசு தரணும் சோடாவுக்கு. சரி, டிப்ஸா வச்சுக்கோ. அண்ணே அண்ணே காசா? கத்தியதிட்டாதே உங்கள் முச்சிட்டு போய்க. கத்தியதிட்டாதே புத்தியை தீட்டிடு, எந்த கத்தியை பார்த்து விடு. டாய், எவன்டா அவன்? ஏன் பாட்டு கெச பாட்டு பாடுறவன்? டாய், ஏன் ஒரு பவுன்ல செய்யல? தெரியாம போச்சு சார். மாட்டு எந்த வரலையா மாட்டேன். எப்படி குத்திராத? ஐயோ, என்ன காப்பாத்துங்க, எல்லாம் வாங்க, என்ன காப்பாத்துங்க. நான் உங்களை மாதிரி கவர்மெண்ட் சர்வன் சார், சைலண்டா வந்துருக்கீங்க சார். கட்டிய காட்டி என் செயின் மோடர்லாம் போடுங்கிறான் சார். சார், அரேபியா மாதிரி ஒரு தூக்கில போட்டுங்க. நான் ஒரு ஜென்டில்மேன் சார், என்னோட பாதுகாப்புக்காக இவரை கூட்டு போறேன். வாங்க, நீங்க நல்லவரா? இப்பெல்லாம் ரூமுக்கு போவே போர் அடிக்குதுடா. பேசாத ஜூலி வீட்டுல தங்கலான்னு பாக்குறேன். நம்ம கான்ட்ராக்ட் மீறின உதப்படுவேன். ஆமா, என்ன ரகு கிட்டார் இவ்வளவு சோகமா வாசிக்கு? குட் ஈவினிங். Who are you? என்னது? Who are you? I am Shekhar. I am Murli. Glad to meet you. போங்கடா வெளியா. டேய், கத்தாதடா, பக்கத்துல 4 பேர் பார்த்தாக்க சிரிப்பாங்க. என்னது? 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாம எதிர் வீட்டு பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இங்க எதுக்குடா வந்தீங்க? போங்கடா வெளியா. போடா. டேய், நீ என்னடா? ஐயோ, நானுமா? ஏத்த விட்டு பொண்ணு சிரிச்சதுதான் உன் கோவத்துக்கு காரணமா? கம்முனுடா. 6 அடி உயரம், அழகான உருவம்,
இப்படி இருக்கிற ஒரு பையனை பார்த்து ஏத்து விட்டு பொண்ணு சிரிக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் இவனை லவ் பண்றான்னு அர்த்தம். அவன் இவனை காதலிக்கிறான்னு அர்த்தம். பிரேமன் ஜஸ்டின் அர்த்தம். प्यार करेंगाன்னு அர்த்தம். லவ் ஸ்டோரி. யாதோं की बारात. பாபி एक दूसरे के लिए. மரம் சரித்திரடா. நம்மள மறந்துட்டான். ஓடி வந்துரு உதவாங்க. அதை தப்பிச்சிட்டோம். ஓடி வாங்க. அடி போடு. ஏண்டா ராஜா? பொம்மை கிடைச்சதுக்கு என்ன பண்றீங்க? பொம்மை கிடைச்சா என்ன பண்ணுவ? அடி போடு. முத்ரா. சரியா? ஏன்டா நின்ட்ட? டேய் இந்த ஜூலி விஷயத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? போற போக்குல அவ என்ன லவ் பண்ணுவாளுன்னு பயமா இருக்குடா. பயப்படாதடா. ஏன்? நான் இருக்கிற வரைக்கும் அவ அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டான். அட போடா. நேத்து நைட்டு நீங்க எல்லாம் தூங்கின பிறகு அவ நைஸா நம்ம ரூமுக்குள்ள வந்து என்கிட்ட சத்தமில்லாத ஒரு முத்தம் கேட்டா. அப்புறம் எருமை நீதான் அதுக்குள்ள என்ன எழுப்பிட்டியடா. தூக்கம் கலைஞ்சு போச்சு. ஓஹோ, உன் காதல் கனவுல கூட தோல்விதானே? டேய் நானே எவ்வளவோ ட்ரை பண்றேன். அவ என்ன ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறாளே. கண்டுக்கிறதா நல்லது. கண்டுக்கிறதா? நானா? சினிமா பார்க்காத பொண்ணும் இல்ல, கவர்ச்சி விரும்பாத கண்ணும் இல்ல. இதையே சேலஞ்சா வச்சு ஜிகினா போட்ட சட்டை போட்டு அவளை எப்படி மடக்கிறேன் பாடுற. பாத்தி வச்சிண்டி நைனகாடு. என்னது ட்ரெஸ் இப்படி பேச வைக்குது? வராங்க வராங்க. ஒரே சூடு. முதலாளி கப்பல் மாதிரி காரை வச்சுக்கிட்டு வெறும் கால நடந்து போறீங்க? இல்லையா ஷூ போட்டுட்டு தான் நடக்கிறேன். ஐயோ நடந்து போறீங்க? ஒண்ணும் இல்லையா, பிசினஸ் விஷயமா 6 மாசமா பிளேன்லயே போனதுனால நடையே மறந்து போச்சு. என் ஃப்ரெண்டு மச்சி ராமசாமி தான் சொன்னான் நடந்து பழகிக்கங்கன்னா. அந்த ஐடியா கொடுத்த அவனுக்கு 4 மூணு தங்கச்சங்கிலி பண்ணி போடப்பேன். நீங்க செய்வீங்க. முதலாளி என் முதல் குழந்தைக்கு சம்சாரம் பிறந்திருக்கு. என்ன சொல்ற? முதல் சம்சாரத்துக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னேன். சரி போயா, என்னுடைய கோயம்புத்தூர் மில்ல அந்த குழந்தை பேர்ல எழுதி வச்சிடறேன். இல்ல ஆமா. ஹலோ சார். வாயா சிங்கப்பூர் சிங்காரம், எப்படி இருக்க? என்ன விஷயம் சார்? நம்ம சினிமா தியேட்டர் விஷயமா நான் சிஎம் கிட்ட பேசிருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே இந்த ஆவக்கா ஊருக்கு அனுப்புற விஷயமா அமெரிக்காவோட பேசி இன்னி நைட் அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் எங்க வீட்டுக்கு போன் பண்றேன் இருக்காரு. நான் பேசுறேன். என்னுடைய இன்ஃபுளுன்ஸ் பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் உங்களை நைட் ஹாலிவுட்ல மீட் பண்றேன் சார். ஜப்பான் போயிட்டு அங்கிருந்து நேரம் வந்துடுறேன். ஐயா கும்பிடுறேங்க. வாட் நான்சென்ஸ். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது சொல்லிருக்கல. ஆகட்டுங்க. கோயில் திருப்பணி விஷயமா ஐயா குடுக்கறத வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். போன வாரம் தான் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேனேயா. அது குளம் வெட்ட, இது கோயில் வெட்டவா? கோயில் கட்ட. ஓ சரி, வழியில என்ன பாத்துட்டீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் தரேன். போற வழியில பேங்க்ல மாத்திக்கங்க. எந்த பேங்க்லீங்க? எந்த பேங்க்ல பணம் இருக்கோ அந்த பேங்க்ல மாத்திக்கங்க. அந்த ஆளை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி தெரியல. சொத்த பைத்தியக்கார மாதிரி இருக்கா. போடி. பொண்ணு டக்கரால போடா. என்னடா ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதா? இது வரைக்கும் ஒண்ணும் தெரியலடா. ஆனா இனிமேதான் அவ என்னோட பெருமையை பத்தி பேசுவான்னு நினைக்கிறேன். நீ போய் என்ன பேசுற கேட்டு போ. என்ன இருந்தாலும் ஆம்பளை தாண்டி. ஏண்டி ஒருத்தன் 10 பேர் அடிக்கிறான், அது 100 பேர் வேடிக்கை பாக்குறாங்க. இந்த தைரியம் நமக்கு வருமா? ஆம்பளைங்களோட வீரம் தாண்டி. ஏய் மச்சான், மனச மாத்திக்கடா. என்னடா சொல்ற? அவ என்ன மாதிரி ஒரு வீரனை தாண்டா விரும்புறா. அவன் தப்பிச்சுட்டான். ஏய், என் வீரத்துக்கு அவமானம். இந்நேரம் அவன் இந்த எல்லை விட்டே தாண்டி இருக்க முடியாது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க.
மலைதான் கிடைச்சதா? பாத்தியா என் வீரத்தை? அடுத்தது 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 அப்புறம் என்னை யாருன்னு நினைச்ச? வத்தல குண்டு வெத்தல முனியாண்டி வாரிசு. எதிர்க்கிறவன் எவனா இருந்தாலும் எலும்பை நிடுவேன். ஜாக்கிரதை. டேய் மாப்பிள, உன்னை பத்தி அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டு வரட்டேன். வெத்தலை கித்தலைன்னு ஒரு பெத்தல் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இல்லடி, ஒருத்த அனுப்பிட்டாங்க 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. காலி பசங்க. என்னடா சொன்ன என்ன பத்தி? வெரி சாரி, உன்னை ஒரு காலி பையன் சொல்லிட்டாடா பொறுக்கி. என்ன சார் மேட்டர் சக்சஸா? சாரி சார், நீங்களே இவ்வளவு ஒத்துழைப்பு தந்தோம், அவன் என்ன திட்டிட்டு போயிட்டா. ஏண்டா பாண்டியா, எங்களுக்கு செருப்பு வாங்கி தரேன் சொல்லி 15 நாளா ஏறிட்டு இருக்கேன். இருந்த பழைய செருப்பும் தேஞ்சு இப்ப எங்க காலே தேய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்க ஏமாத்த போறேன்? கமாண்டா quick. Come on, darling. அந்த பக்கம் போயிடலாமா? பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓஎஸ். ஏய் தம்பி, ஒத்துல 1 ரூபா சம்பாதிக்க வழி சொல்றேன், கேக்குறியா? என்ன என்ன பாக்குற? காரை பத்திரமா பாத்துக்க. திரும்பி வரும்போது காலி பாட்டில கொடுக்குறேன். 1 ரூபா காசு சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். என்ன ஓகே? Darling. கமான், இந்த பக்கம் போயிடலாம். ஓகே. என்ன நீங்க விடுங்க ப்ளீஸ். போங்க நீங்க 2 பேர் சேர்ந்தாலும் இப்படிதான். இந்தாங்க 300. தம்பி, இது மாதிரி அடிக்கடி டயர் கொண்டாங்க, நல்ல விலையா போட்டு தரேன். ஏங்க, அடிக்கடி டயர் கொண்டாடுறது நான் திருடியா கொண்டாடுறேன்? இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டவசமா ஒரு கார்ல இருந்து டயர் தானாவே கண்டு வந்துச்சு, கொண்டாந்து கொடுத்தேன். இனிமே நான் டயர் கொண்டாடுறேன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். எங்கடா போற? ஒண்ணுக்குடா. இதுவும் முக்கியம். நீயும் நானும் லைப்ரரிக்கு வந்திருக்க இதே நேரம் பார்த்து ஜூலி இங்க வந்திருக்கான என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவ உன்னைய நீ லவ் பண்றான்னு அர்த்தம். நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவ லவ் பண்றான்னு அர்த்தம். உண்மையா சொல்றேன்? முட்டாள், பின்னேட அவ இந்த நேரத்துக்கு கரெக்டா வரணும். யோசிடா, நல்லா யோசிடா. நீ சொல்றத யோசிச்சு பார்த்தா அர்த்தம் என்னமோ ஆழ்மாதாண்டா இருக்கு. இல்லையா? அப்ப ஐயா பயங்கரமான ஆளாச்சே. ஆனா அவ என்ன காலி பையனும் உன்னை பைத்தியக்காரன்னு கேவலப்படுத்திருக்காளே. டேய் கண்ணா, காதல்னாலே மோதல்ல தான் ஆரம்பிக்கும். ஜூலிக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட நான் ஒரு மாஸ்டர் பிளான் தயார் பண்ணிட்டேன். மாஸ்டர் பிளானா? டேய் சீக்கிரம் சொல்டா. டேய் அலையாதடா. நீ நானும் ஜூலிக்கு முன்னாடி தற்செயலா சந்திக்கிற மாதிரி சந்திப்போம். நீ என்ன MBBS டாக்டர்னு சொல்லு, நான் உன்ன IAS கலெக்டர்னு சொல்றேன். இத கேக்குற ஜூலி நீ காலிப்பையா இல்ல, நான் பைத்தியக்காரன் இல்லன்னு தீர்மானிச்சு நம்ம 2 பேருக்குள்ள ஒருத்தரை சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. எப்படி நம்ம பிளான்? சூப்பர்டா, வா போலாம். டேய் ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நம்ம 2 பேருக்குள்ள இருக்க இந்த காதல் போட்டியில யார் ஜெயிச்சாலும் தோக்குறவன் ஜெயிக்கிறவன ஆசீர்வாதம் பண்ணணும். ஓகே? ஓகேடா. டைட்ட வேஸ்ட் பண்ணாத, பச்சி பறந்துற போகுது. சரி, நான் இப்படி வரேன், நீ அப்படி வா. டேய் தம்பி, என்ன ஆசீர்வாதம் பண்ண புதுசா ஒரு ஐடியா படிக்கும். என்னது? நான் IAS டா. IAS? அதுவே நான் சொன்னாதானே. வெடி வைக்கிறேன். ஹலோ முரளி. ஹாய் சேகர். உன்னோட மூத்த சம்சாரத்தை கூட்டு வரலையா? அவ உன்னோட 2ஆவது சம்சாரத்தோட சினிமாக்கு போயிருக்கா. என்னது? ராஸ்கல், காரியத்துக்கு எடுத்துட்டியே.
ஜூலி. ஜூலி, நான் எழுதுவது கடிதம் அல்ல, என் உள்ளம். அதில் உள்ளதெல்லாம் எழுத்துமல்ல, என் எண்ணம். கண்ணெதிரில் தோன்றினாய், உன் முகத்தை காட்டினாய், உன் காலேஜுக்கு வழிகாட்டினாய், ஏன் லைப்ரரியில் ஏமாற்றினாய். நான் பார்த்த உன்னை இவன் பார்த்து விட்டான். இவன் பார்த்த உன்னை நான் பார்த்து விட்டேன். உன்னை நான் பார்க்கும் போது விண்ணை நீ பார்க்கின்றாய். பின்னை நான் பார்க்கும்போது எவனை நீ பார்க்கிறாய்? ஊட்டி பிளம்ஸ். நான் ஊட்டி ஆப்பிள் எழுதிருக்கேன். நான் ஊட்டி பிளம்ஸ் எழுதிருக்கேன். சரியா வல்லியே. காஷ்மீர் தக்காளி. அது கரெக்ட். லவ் லெட்டர் எழுதுற? லவ் என்னடா முறைக்கதரா? எனக்கு அடிக்க தெரியும், ஆனா உன்னை அடிக்க மாட்டேன். ஏன்னா இது உன் கற்பனை. குத்து. லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு ஹீரோ ஆயிட்டடா நீ. பாண்டியா, மந்திரி, இந்த சிறுவன் செய்த ஆண் பாவம் என்ன? முதலில் இவனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறீர்கள் என்பதை எனக்கு தெரிவித்தால் குற்றத்திற்கான காரணத்தை அதற்கு தகுந்தாற்போல் நான் மாற்றிக்கொள்வேன். மந்திரி அம்மா, நமது ஆட்சியில் மரண தண்டனை கொடுக்க அவன் என்ன குற்றம் செய்திருக்க வேண்டும்? ஒன்று உங்களை கொலை செய்திருக்க வேண்டும், அல்லது கொலை செய்யும் முயற்சியிலாவது ஈடுபட்டிருக்க வேண்டும். இவன் என் காதலை கொலை செய்தவன், என்னை கொன்றதற்கு சமம். இதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சபையோரையே கேட்போமே. ஐயோ, அது மட்டும் வேண்டாம். வயதான பெண்கள் நிறைந்த இந்த சபையில் எனக்கு இன்னொரு காதலி இருப்பது தெரிந்தால் என்னுடைய இமேஜ் காலியாகிவிடும். ஆகவே நாளை காலை ரகசியமாக கோழி கூவிய பின்பு, காக்கை விழிக்கும் முன்பு இவனை 3 முறை தூக்கிலிடுங்கள். உங்க பொண்ணு அடிக்கிறதுக்கு
மூணே முக்கால் அடி இருந்துகிட்டு 6.25 அடி பாயிரிய சும்மா விட்டுருமா நாங்க நாங்க பிடிக்க முடியலனாலும் நீயா வந்து கார்ல மாட்டிட்ட பாத்தியா? இதுக்கு தாண்டி அந்த காலத்தை தன்மீனை தண்ணி சுடணும் பட்டதா சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வாடா. என்னப்பா இதெல்லாம்? கார்ல விழுந்த ஆளுக்கு அடிக்கடி பட்டிருக்கான்னு பார்க்காம நீங்க பாட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரியான ஆளுங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? இல்ல சார். நீங்களா சார்? சார் உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாவா? டேய் சார் என்ன கேள்வி கேட்டார் பத்தியா? சார் ₹1 சம்பாதிக்க வழி சொல்லி கொடுத்த எங்க கிட்டயே ₹300 சம்பாதிச்ச புத்திசாலி சார் இவன். மறக்க முடியுமா இவனை? என்னடா பாக்குற? நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல மப்டியில சுத்திக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல இருந்தோம் பர்ஸ் அடிக்க பார்த்தான். எங்களை பார்த்துட்டு தப்பிச்சு ஓடனான். பிடிச்சிட்டோம் சார். 4 அடி உயரம், நம்பரா மாதிரி நடிப்பு, பார்வையில லேசான திருட்டுத்தனம், பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கு. எதிர் வீட்டிலே இருந்துகிட்டு இத்தனை நாளா என்னையே ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல நீ. இப்படி செஞ்சிருக்காங்க நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பல பேர் பையில கைய வச்சு பாவத்தை தேடுறத விட பிச்சை எடுத்து பழிச்சிருக்கலாம்டா. வேலைக்கு போறேன்னு எங்க கிட்ட பொய்ய சொல்லிட்டு இப்படி ஒன்னையே நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கிய. அப்படி இந்த லட்சியத்தை நிறைவேற்றணும்னு என்ன அவசியம் சொல்லு. நான் எனக்காக எதுவுமே செஞ்சுக்கலடா. கொஞ்ச நாள்ல தெரியும்டா, நான் பாடகன் ஆயிட்டா நீ பிக்பாக்கெட் அடிக்கிறத நிறுத்திடலாம்னு நினைச்சிருப்பேன். நடக்கல. நான் சினிமால சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா நீ பிக் பாக்கெட் அடிக்கிறத நிறுத்திடலாம்னு நினைச்சிருப்ப. அதுவும் நடக்கல, இதுவும் நடக்கல. நான் பெரிய பாஸ் ஆயிட்டா வழிபாய் பண்றதை நிறுத்திலாம் நினைச்சிருப்பேன். எதுவுமே நடக்கல, நீயும் திருந்தல. அதைத்தானே சொல்ல வந்த? இனிமே நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? எல்லாம் தான் நீங்களே சொல்லிட்டீங்களே. உனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இதை சொல்றோம். உன்னை கண்டிக்கிறதுக்கு நாங்க யாரும் நீ நினைக்கலாம். ஒரு நேரத்துல மெட்ராஸ்க்கு வேலை தேடி வந்தப்போ அனாதையா இருந்த எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்த. எங்க கெட்ட நேரம் எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. எங்க நாங்க வெக்ஸ் ஆயிடுவோமோ நீங்க ஒவ்வொருத்தர் மனசுல ஒரு லட்சியத்தை உருவாக்கி விட்ட. இப்ப என்னடான்னா எங்களை நிழல்ல நிக்க வச்சுட்டு நீ நெருப்புல நிக்கிற. அதைத்தானே எங்களால தாங்கவே முடியல. நான் இது வரைக்கும் பண்ண தப்புக்கு இதுவே கடைசி தப்பா இருக்கட்டும். வாழ்க்கையில இன்னும் தப்பே பண்ண மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிடா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடா. நீ என்ன மன்னிச்சிடா. என்னங்களா இது? நல்லா இருந்த ரூம் அப்படி மாத்தி வச்சிட்டீங்களே. பேச்ச மாத்தாதரா. என்னதான் நீ சொன்னாலும் சரி, இன்னும் ஒரு அயோக்கியனா மாத்திரத்துக்கு காரணமா இருந்த அந்த லட்சியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசைகளை உங்க மூலியமாவது நிறைவேற்றிக்கலாம்னு ஆசைப்படுறேன். டேய் சத்தியமா உழைச்சி என்னைக்கும் போல உங்களை காப்பாத்துறேன். பிளீஸ் அந்த ஒர்க் ஷாப் வேலையை விட்டுட்டு பழையபடி பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறுத்துடா. இனிமே நாங்க சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். நாங்க சம்பாதிச்சு போறத சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ண எங்க 3 பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. தட்ஸ் தி ப்ராமிஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வண்டி ரெடியா? சரி சரி சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச
கொஞ்ச நாள்லயே ஒரு காரை ரிப்பேர் செஞ்சு ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு முன்னேறி இருக்கீங்கன்னா உங்க உழைப்பை நான் பாராட்டுறேன். வணக்கம் சார், உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன? குத்து சண்டை வீரர் முகமது அலி இருக்காருங்களே, அவர் கூட சண்டை போடணும்னா அமெரிக்கா போய் சண்டை போடணுமா, இல்ல லெட்டர் எழுதி போட்டு அவரே வந்து அடி வாங்கிக்கு வரேன்? முகமது அலி கூட சண்டை போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய பலசாலியார் தம்பி. என் ஃப்ரெண்டு தாங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. இது வரைக்கும் அவன் ஒரு சண்டையில கூட தோத்ததே இல்லைங்க. இதுவரைக்கும் சண்டையில தோத்ததே இல்லையா? சரியான போட்டி. முகமது அலியை எதிர்க்கிற அளவுக்குள்ள பலசாலி கூட சண்டை போடணும்னு தான் நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு உன் ஃப்ரெண்டு கூட நான் சண்டை போட்டே ஆகணும். என்னங்க இப்படி திடீர்னு சொன்னா அப்படிங்க? அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண வேணாம்? எவ்வளவு செலவாகும்? அதை பத்தி நீ கவலைப்படாத, அதுக்கான செலவெல்லாம் என்னோடது. நாளைக்கு உன் ஃப்ரெண்டு கூட நான் சண்டை போட்டே ஆகணும். அவங்கிட்ட அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வேணாம்னு சொன்னா கேட்க போறீங்க. அவனை எப்படியே சமாதானப்படுத்தி சண்டைக்கு கூட்டு வரேன். போஸ்டர் கொஞ்சம் பெருசாடிங்க, அவன் போட்டோ கொண்டு தரேன். வரட்டுங்களா? தம்பி கொஞ்சம் நில்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் இது வரைக்கும் யார்கிட்டையும் தோத்தது இல்லைங்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஜெயிச்சிருப்பாரு? யாருக்கிட்டையும் ஜெயிச்சது இல்லையே. என்ன தம்பி சொல்றீங்க? தோத்தது இல்லைங்கிறீங்க, ஜெயிச்சது இல்லைங்கிறீங்க. ஏங்க சண்டை போட்டாதானுங்க ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம். அவன் வாழ்க்கையிலேயே முதல் சண்டை போட போறான்னா அது உங்க மொட்டை பாஸ் கிட்ட தான். என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு? இந்த பாரு, உனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிச்சதுன்னா சினிமாவுக்கு போய. ஏன் டாடி, என் கோவம் உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? ஐயோ, உன்னை போய் நான் அப்படி நினைப்பனா? விஷயத்த சொல்லிட்டு வீட்டுல இருக்க சாமானெல்லாம் போட்டு உட. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? முதல்ல இந்த வேதாந்த பேசுறதை நிறுத்துங்க. நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுமா. நம்ம கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? காரணம் கேட்காதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில். சரிம்மா, சட்ட துணி மாதிரி ரகத்துக்கு ஒண்ணு வாங்கணும்னு நீதானே சொன்ன. சொல்றம்மா, காலையில கண்டசா, மத்தியானம் மாருதி, சாயங்காலம் செவர்லெட், பர்சனலுக்கு பென்ஸ். ஓகே, நம்ம கிட்ட எத்தனை பங்களா இருக்கு? பல்லாவரத்துல ஒரு பங்களா, பரங்கி மலையில ஒரு பங்களா, ஊட்டியில ஒண்ணு, பெங்களூர்ல ஒண்ணு, அப்படி இப்படின்னு எண்ணி பார்த்தா 7-8 தேரும். உனக்கு தான் தெரியுமே. ஆமா, இதெல்லாம் எதுக்காக நீ கேக்குற? சொல்ற, எத்தனை மின் இருக்கு? கோயம்புத்தூர்ல ஒண்ணு, குண்டூர்ல ஒண்ணு, 10க்கு பாம்பேல வேற பார்த்து வச்சிருக்கிறோம். வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதையும் வாங்க போறோம். இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதை எதம்மா நான் விட்டு வச்சிருக்கேன்? ஆசைப்பட்டதை விட்டு வைக்க மாட்டீங்க, ஆனா நான் அவமானப்பட்டதை விட்டுதானே ஆகணும். என்னம்மா சொல்ற? இவ்வளவு சொத்து இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? ரோட்ல போன ஒரு பொறுக்கி ராஸ்கல் மாடியில நின்னுட்டு இருந்த என்ன பார்த்து கண்ணடிச்சு கைய காமிச்சிட்டேன் டாடி. உன்னை பார்த்து ஒருத்தன் யாருன்னு சொல்லு. யாரா அவன் வீட்டுல? வெளியில வாடா, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். அதே நம்ம ஆனநட அமர்ந்தலிங்கம், வாடா. சௌக்கியமா? என்ன சௌக்கியமா? அருவா மீச, இதான் அவ வீடு? ஆமா, இதுதாங்க நம்ம அரமனை. என்னைக்குமே வராத நீ வந்திருக்க, வாடா உள்ள. உள்ள வராது இருக்கட்டியா? ஐயனார் கோயில் தெரு தானே? ஆமா. 5ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. என்ன ஆமா? கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு குத்துச்சண்டை கத்துக்கிறானாமே ஒரு கொழுப்பெடுத்த பைய, அவன் யாரு? மாடியில முரளி தம்பி தான் குத்துச்சண்டை கத்துட்டு இருந்தது. முரளியோ மூதேவியோ
முதல்ல அவன் மூஞ்சியை காட்டியா, நான் பேசிக்கிறேன். ஏன்டா அப்படி எழுதி சொல்ற? எங்கிட்ட சொல்ல நான் கேக்குறேன். ஒண்ணும் தெரியாத என் பொண்ணை பார்த்து அந்த போய்க்கிரி போய் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு வீட்டுக்கார வச்சுட்டு வந்து ஒரே கலாட்டா பண்றீங்க. இதுக்கு மேல என்னடா செய்யணும்? சரி சரி, நடந்து போச்சு, விடாம இருக்கீங்க. இத போய் பெருசு பண்ணிட்டு எது? இது நோடு தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலையா இவ மகளை பார்த்து கண்ணடிச்சு கை காமிச்சிட்டீங்க. சார் திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்லி அடையாளத்தோட இவ மகள் சொல்லுதுன்னா அது பொய்யா இருக்காதுப்பா. சத்தியமா சொல்றேன், இவரே தெரியாது, இவர் பொண்ணு எனக்கு தெரியாது சார். அயோக்கிய ராஸ்கல், என்னையும் தெரியாது என் பொண்ணையும் தெரியாது. மாவாதர்வு 10ஆம் நம்பர் வீடு, வீட்டு மாடியில் நின்று என் பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிருக்கிறேன், கைய காமிச்சிருக்கிறேன். ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 10. 10ஆம் நம்பர் வீடு, வீட்டு மாடியில் நின்று என் பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிருக்கிறேன், கைய காமிச்சிருக்கிறேன். வீட்டு மாடியில் நின்று என் பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிருக்கிறேன், கைய காமிச்சிருக்கிறேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? அப்படியா? ஆமாண்டா, இவ்வளவு வசதி உள்ள அந்த பொண்ணு என் மேல ஆசைப்பட்டதோட இல்லாம அவங்க அப்பாவே காதல் தூதுட்டு இருக்கானா, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்க அப்பனையே மாமா வாக்கியிருக்காரு. அவ அப்பாவையே உனக்கு மாமனாராக்க முயற்சி பண்ணிருக்கான்னு சொல்ல வந்தேன். நானும் நீயும் எத்தனையோ பொண்ணுங்களை சைட் அடிச்சிருக்கோம். ஆனா அதுல ஒருத்தி கூட என்னையோ இல்ல உன்னையோ ஏற எடுத்து கூட பாக்கல. இந்த மாதிரி நேரத்துல என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கும் சந்தோஷமா இருக்குவே? ஏன்டா உங்க காதல் பிரியறதுக்கு சான்ஸே இல்லையா? எதுக்கு? இல்ல பிரிஞ்சா ஒரு தாஜ்மஹால் கட்டலாமே தான். நோ சான்ஸ். ஓ காட். அழுவாதடா, என்னையாவது ஒரு பொண்ணு லவ் பண்றாளுன்னு சந்தோஷப்படுறா. அப்ப என்னோட நிலைமை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான். இனிமே என்ன மாதிரி சைட் அடிக்க ஒரு நல்ல பார்ட்னர் தேடிக்க. இனிமே என் லைஃப் எல்லாம் லவ், கல்யாணம், குழந்தை, குட்டிங்க, அவ்வளவுதான். வரண்டா மச்சான். டேய் டேய், எங்க சபாவில நாங்க புதுசா ஒரு ஆட்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா எங்க ஆடியன்ஸ் இருக்காங்களே ஹை கிளாஸ் ஆடியன்ஸ், ரொம்ப படிச்சவங்க, பண்புள்ளவங்க. ப்ரோக்ராம் எடுக்கும் போது சோஃபா கிழிக்கிறது, காடா பண்றது, விசில் அடிக்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹை கிளாஸ் ஆடியன்ஸ். இந்த நல்ல ஆடியன்ஸ் கிடைக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல நாங்க இந்த கேபரே டான்ஸ், ரிகார்ட் டான்ஸ், 2 பீஸ் டான்ஸ் இதான் போடுற பழக்கம். அப்ப என் ஃப்ரெண்டுக்கு சான்ஸே கிடைக்காது சார். கொடுப்பேன், கண்டிப்பா தருவேன். ஏன்னா உன் ஃப்ரெண்டு முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக படியேறி வந்து சான்ஸ் கேட்கறியே, கண்டிப்பா தருவேன். ஆனா நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு பாடின பாட்டை நான் கேட்கணும். நீங்க அப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் பாடின பாட்டை நான் கேசட்ல கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? நல்ல டேப் ரெக்கார்டர் தானே? புதுசு. ஓகே. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா? இது எஸ்பிபி குரல் மாதிரி இருக்கு. கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பாட்டை பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியமே தான். அப்படியா? ஏன் சார் எஸ்பிபி உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே? டேய் சார், ஹார்லிக்ஸ் கொண்டு வா. எஸ்பிபி வர மாட்டாரா, எங்க சபால பாட மாட்டாரான்னு நாங்க ஏங்கிட்டு இருக்கிறோம் சார். வந்து சொல்ல வேண்டியதானே நீங்க எஸ்பிபி உங்க ஃப்ரெண்டுன்னு. சொல்ல முடியாது, ஏன்னா எஸ்பிபி என் ஃப்ரெண்டே இல்லையே. டேய் ஹார்லிக்ஸ் நிறுத்து. அப்ப இந்த பாட்டை பாடினது யாரு? இந்த பாட்டை பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். டேய் ஹார்லிக்ஸ் கொண்டு வா. இத பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம்னு சொல்றேன், அவரு உன் ஃப்ரெண்ட் இல்லன்னு வேற சொல்றேன். சார் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பாட்டை பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். ஆனா எஸ்பி பாலசுப்ரமணியம் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. ஹார்லிக்ஸ் நிறுத்து. இப்ப எனக்கு விளக்கம் தேவை. சார் நான் விளக்கமாவே சொல்லிடுறேன், இந்த பாட்டை பாடினது என்னமோ எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். ஆனா என் ஃப்ரெண்ட் ரகு இதே பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை விட பிரமாமா பாடுவான் சார். அத சொல்லதான் சார் நான் அந்த பாட்டையே போட்டு காமிச்சேன். டேய் பையா, நேர போ, ஹார்லிக்ஸ குடி, அந்த தெம்போட வா. இவனை உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். இவர் பங்களா பின்பக்கம். நீ ரன்னிங் போனியா இல்லையா? இல்ல சார். உண்மையா சொல்லியா? இன்னும் போகல சார். இப்படி எல்லாம் கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டான் சார். முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுங்க மூதேவிய. ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்களே?
கொஞ்சம் பேசாம இருங்க, நான் கேட்கறேன். ரிப்போர்ட் கொடுத்தாலும் அப்பப்ப பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சார் சொல்றது உண்மைதான், விசாரிங்க சார். அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொன்னா எனக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா? அது இல்ல சார், புரியன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு விஷயத்தை ஒண்ணு பான் பண்ணிருக்கிறா இல்லையா மேன்? ஆமா சார். கடற்கரை காத்து வாங்கலான்னு பின்னால போனா அங்கேயும் வந்து இதயத்தை வரைஞ்சி ஈட்டியால குத்தி ஐ லவ் யூன்னு கர்ச்சீப்ல காதல் தூது விடுறான் சார் இந்த காலிப்பைய. பாண்டியா, ஏன்டா கத்துற? சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கே, கத்தாம என்னடா பண்றது? இப்படி தண்ணி அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா ஆயிடுச்சு? தேவதாஸ் மாதிரி காதல்ல தோல்வி அடைஞ்சிருப்பான். தோல்விதான்டா, ஆனா காதல் இல்ல. நீங்கெல்லாம் எப்படி வரணும்னு ஆசைப்பட்டனும், அதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். பாவண்டா பாண்டியன், நமக்காக எவ்வளவு கவலைப்படுறான் பார். ஆமாண்டா, இந்த நிலைமையில அவனை திட்டவோ அடிக்கவோ கூடாது. பாண்டியனோட கவலை நம்ம கவலை, பாண்டியன் கவலையில நம்ம பங்கு எடுத்துக்கணும். அதே போல இந்த சாராயத்துல நம்ம பங்கு எடுத்துப்போம். ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிப்போம். அது பச்சை தண்ணிடா. தண்ணி தானே? ஏண்டா நான் குடிக்கிறத பார்த்தா நீங்க தெரிஞ்சு பார்த்தா கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்க. ஊருகா ஐயா ஜாலி. அம்மா, ஐயோ அம்மா, செருப்புங்க. நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன், எங்கேயும் தம்பி. முருகேஷ் சார், உங்ககிட்ட தான் வாடகை பணம் கொடுக்க வந்தேன். வாழைப்பழத்தோல் சறுக்கி விட்டுச்சு. பரவாயில்ல சார், வரேன் சார். ஊதி ஊதியே ஒவ்வொருத்தையும் விரட்டிட்டு இருப்பாங்க அபிஷ்டு. அது இருக்கட்டும் வேதா, வந்த விஷயத்த சொல்லுவோய். அது ஒண்ணு இல்ல முருகேஷ், 2 நாள்ல கந்த சஷ்டி பூர்த்தியாக போறது நோக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. முருகனுடைய திருக்கல்யாணத்துக்கு ஒரு நாள் ஆனதை செய்யப்பா. என்ன முருகேஷ் யோசிக்கிறேன்? முருகனுடைய திருக்கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பளிப்பு 500 ரூபாய். டாடி, என்ன டாடி என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீ புடவை கட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. போங்க டாடி, நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு சிரிப்பு தான். அட வெக்கப்படுறியே, பரவாயில்ல. பொண்ணுகளுக்கு புடவை கட்டினா பொறுப்பும் பணிவும் வந்துருன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ உனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஏன் டாடி, பாட்டிக்கு 11 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்களாமே? எங்க அம்மா கல்யாணத்தை பத்தி எனக்கே தெரியல, ஆனா நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியே. போங்க டாடி, நான் 10 வயசுலயே பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். புத்திசாலி பொண்ணு. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த உதவாக்கற பைய இப்ப உன்னை சுத்துறதெல்லாம் விட்டானா? ஆமா டாடி, இப்ப அவர் அடியோட மாறிட்டாரு. அவரு மாறிட்டாரா? என்னம்மா மரியாதையே மாத்துற? நீங்க மனச மாத்திக்கணும் டாடி. என்னது ஒரே மர்மமா இருக்க? தப்பு பண்ணதுக்கு தண்டனையா அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மறைவா நினைக்கிட்டு இருக்காரு. பயல போட்ட போடல அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. ப்ளீஸ் அவரை மன்னிச்சிருங்க டாடி, பாவம் அவரு. சரி சரி, கழுதைய வர சொல்லு. வணக்கம் சார். சௌக்கியமா இருக்கீங்களா சார்? பல்ல உடைச்சிருவேன். கேள்வியாடா கேக்குற?
சார் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. மன்னிப்பு கேட்கணும்னா காலில் தானே விழும். பக்கத்து வீட்டு கிணத்துல போய் விழு. முண்டம் முன்னால விழேண்டா. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. விழுந்துட்டேன், மன்னிச்சிருங்க சார். கழுத கட்டா குட்டிச்சவரு காலிலே விழுந்து கிடக்காம என்னம்மா இது? என்னையும் சேர்த்து மன்னிச்சிருங்கப்பா. நடந்தது அத்தனைக்கும் நான் தான் காரணம். இவர் அளவுக்கு அதிகமா நான் நேசிச்சதுனால உங்களை அடிக்கடி சிரமப்படுத்திட்டேன். பைத்தியக்கார பொண்ணு, என்ன ஒண்ணும் புரியாதவன் நினைச்சியா? எப்ப இந்த பையனை பைனாக்குள்ள நீ பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா இந்த ஃபைட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எதுக்கு மாமா? அது மாப்பிள, என் பொண்ணு உங்களை நினைக்கிற அளவுக்கு நீங்க என் பொண்ணை நினைக்கிறீங்களாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட். மாப்பிள, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க மாமா, இப்பயே செஞ்சிடறேன். அவசரப்படாதீங்க, நான் 10 மாசம் வெயிட் பண்றேன். ஓ மாப்பிள யாருன்னு நீ சொல்லவே இல்லையா? யாரு? என் வீட்டு மாடியில் குடியிருக்கானே அந்த மகராசன் தான். மாடியில குடியிருக்கிற மகராசனா? ஆமாண்டா. அட துரோகி, என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே அந்த குத்துச்சண்டைக்கார பையன், இனி ஒரு நிமிஷம் கூட அவன் உன் வீட்டுல இருக்கப்படாது. அப்படி இருந்தா அங்க ஒரு கொலையே விழுகும். முதல்ல அவனை காலி பண்ணு. அடப்பாவி, 3 கலந்த வயசாச்சு, இன்னுமா அந்த முந்திரி கொட்டை பத்தி போகல? அமர்தலிங்கம், நீ நினைக்கிற மாதிரி என் மாப்பிள முரளி தம்பி கிடையாது, சேகர தம்பி. அண்ணன் தம்பிக்கு மாதிரி 4 பேர் இருக்கான அன்னைக்கே நான் கிட்ட சொல்ல. மறந்தே போயிட்டேன். அருவா, மன்னிச்சுக்கடா மன்னிச்சுக்கடா. ஆமா, என் பொண்ணு கல்யாணம் குத்துச்சண்டைன்னு என்னென்னமோ சொன்னீங்க, என்னடா விஷயம்? அதெல்லாம் சின்னஞ்சிறுசிக விஷயம்டா. அத போய் நாம ஏன் பேசிக்கிட்டு விடு. அது அப்படியா விஷயம்? இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நேரம் காலம் வரட்டும்னு பார்த்தேன், அதான் வந்துருச்சே. வந்த மாப்பிள்ளைங்களை விட்டுறாம வர்ற முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிட நீ வேண்டியது. சொல்றதாண்டா சரி. இந்த சந்தோஷமான விஷயத்த பாண்டி தம்பி பார்த்து பேசி கல்யாணத்தை முடிச்சிடும்.